குட்டீஸ், நான் தான் உங்க பேதுரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசுப்பா என்னை எப்படி அழைச்சாரு, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் எப்படி பெரிய சீசனாக மாறினேன்ற கதையை தான் நம்ம பாட்டு மூலியமா ஸ்டோரியாக கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேதுரு நான் மீனவங்க, பரம்பரை மீனவங்க. ஆனாலும் என் படகு மீன் பிடிச்சு நிறைஞ்சதில்ல. பேதுரு நான் மீனவங்க, பரம்பரை மீனவங்க. ஆனாலும் என் படகு மீன் பிடிச்சு நிறைஞ்சதில்ல. என்ன சொல்ற? நீ மீன் பிடிக்க போகும்போது ஒரு மீன் கூட மாட்டலையா? ஆமாப்பா, நான் நைட்டு ஃபுல்லா மீன் பிடிச்சு எனக்கு ஒரு மீன் கூட மாட்டல. அட பாவமே, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா ஏசப்பா என் படகுல வந்து உட்கார்ந்து படகு ஆழத்துக்கு தள்ளிட்டு போன்னு சொன்னாரு. அப்புறம் சொல்றேன் கேளு. என் படகில் இயேசு வந்தாரே, வலைய விசச்சுனாரே. என் படகோ மனசோ நிறைஞ்சதையா, என் படகோ மனசோ நிறைஞ்சதையா. அது மட்டும் இல்ல, ஏசப்பா என்கிட்ட வந்து, பேதுரு நீ மீன் பிடிச்சதெல்லாம் போதும், நீ மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறதா மாத்துறேன்னு சொன்னாரு. நானும் இந்த மீன் பிடிக்கிறது வலையெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி போனேன்னா ஏசப்பா என்ன பெரிய சீசனா மாத்திட்டாரு. ஏசப்பா பின்னாடி போனே, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன், சொல்றேன் கேளு. பேதுரு சீஷனுங்க, அன்பான இயேசுவுக்கு அவர் போல நல்லவர இதுவரை கண்டதில்ல. பேதுரு சீஷனுங்க, அன்பான இயேசுவுக்கு அவர் போல நல்லவர இதுவரை கண்டதில்ல. தன்னை நம்பி வந்தவரையெல்லாம் ஒருபோதும் தள்ளினதில்ல. தன்னை நம்பி வந்தவரையெல்லாம் ஒருபோதும் தள்ளினதில்ல. நன்மை செய்யும் இயேசுதான் தெய்வமுங்க, நல்லவராய்